Taste the Daily. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் திரையரங்குகளில் விற்பனை செய்யப்படும் பாப்கார்ன் விலை ரூபாய் 75 வரை அதிகரிக்கும் என்று திரையரங்க உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உட்லாண்ட்ஸ் திரையரங்க உரிமையாளர் வெங்கடேஷுடன் நமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். $400 நார்மலாக ஒரு பாப்கார்ன் வாங்குறதுக்கும் இந்த ஜிஎஸ்டி ரேட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு மாற்றம் இருக்கும்? சார், இப்போ கேரமல் பாப்கார்ன் வந்து ஏற்கனவே 5% இருந்தது. இப்போ வந்து ஒரு கேரமல் பாப்கார்ன் $100 வச்சுக்கோங்களேன். அதில் வந்து $95 பேஸ் ப்ரைஸு, 5% டேக்ஸு. ஸோ $100 சொல்லிட்டு நாங்கள் விற்றுட்டு இருந்தோம். இப்போ வந்து அது 18% ஆகுது. ஸோ அந்த $100 பாப்கார்ன் வந்து 18% நியர்லி $115 ஆகும். ஒரு $100, அதாவது மினி சைஸு. அதே வந்து அவங்க டப்புன்னு வாங்கினாங்கன்னா $500 வாங்கினாங்கன்னா அது $575 $600. ஒரு $500 பாப்கார்ன் வந்து $90 ஆயிரும். சரி, அதே போல் இப்போ வந்து இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே புஷ்பா 2, அதே போல் இப்போது சமீபத்தில் வெளியான விடுதலை 2, முஃபாசா போன்ற படங்கள் வந்து நல்ல வரவேற்பை பெற்று திரையரங்கில் ஓடிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இந்த வருட இறுதியில் இன்னும் இந்த வாரம் வந்து 12 படங்கள் வெளியாகிறது. அப்படி 12 படங்கள் வெளியாக இருக்கும்போது கடந்த வாரம் வெளியான படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த 12 படங்களுக்கும் திரையரங்குகள் கிடைக்குமான்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது. இது எப்படி திரையரங்குகள் சமாளிக்க போகுது? இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா விடுதலை, முஃபாசா வந்து இப்போது நல்லதான் போயின்னு இருக்குது. இப்போ திருப்பி கிறிஸ்மஸ் இந்த வாரம் வரும், 25ஆம் ஹாலிடேஸ். இதுக்கு முன்னாடி வந்து இந்த 3 நாளையே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம், ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒன்றுன்னா ஒரு ஸ்கூலாக முடியுது. ஸோ இந்த திங்கட்கிழமையிலேருந்து எங்களுக்கு கலெக்ஷன் நல்லா இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். இன்னும் எந்த தியேட்டரும் வந்து இந்த 27லேருந்து என்ன படம் போடுறோன்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் யோசனை பண்ணல. இன்றைக்கி நாளைக்கு கலெக்ஷன் பார்த்துட்டு, ஆனால் 25 நாங்கள் தர்ஸ்டே தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் எந்த படம் ஒரு ஷோ கம்மி போடுறதா. ஆனால் 12 படத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தியேட்டர் கிடைக்கிறது. Taste the Daily.